Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறீங்க. ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நாங்க இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு தான் பிரியாணி பண்ண போறோம். அதனால ஒரு 5 ல இருந்து 10 வெங்காயம்க்குள்ள நாங்க எடுத்துறோம். நீங்க உங்க மெஷர்மென்ட்க்கு பொறுத்தபடி நீங்க வெங்காயம் எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து எண்ணெயில நல்லா வதங்கணும். அப்பதான் பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினு அம்மா சொல்வாங்க. அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் நாங்க சேர்க்கிறோம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லயே இருக்க கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லயே இருக்க கூடாது. மீடியமான ஒரு ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 8 ல இருந்து 10 பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாமே ஒன்றா ஆகிற அளவுக்கு அது வந்து வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளவு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் இப்போ வந்து மல்லித்தலை ஆட் பண்ண போகிறோம். 4 கைப்பிடி மல்லித்தலையை வந்து அம்மா நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதினா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணும். அதனால நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். எங்கள் அம்மா 1 கிலோவுக்கு 1.5 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்தாங்க. உங்கள் ஃப்ளேவர் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக பிடிக்குன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கீங்கன்னா 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு. அதுக்கப்புறம் இதில் கெட்டியான தயிர் ஊற்றிக்கோங்க. 1 பவுல் தயிர் தான் நாங்கள் ஊற்றினோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த குருமா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த சிக்கனில் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பெரிய லெட் போட்டு நீங்கள் சிக்கனை மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகணும். இந்த லெட்டை திறக்கும் போதே பிரியாணியோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த புகையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் நல்லா அந்த சிக்கன்லாம் வெந்து எண்ணெய் வந்து இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 3 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த குருமா வந்து நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அரிசி போட முடியும். அப்போ தான் அரிசி ஒன்றா இருக்கும். ஸோ ஒரு லெட்டை போட்டு அதை மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு அந்த குருமா வந்து நல்லா கொதிக்கணும். எண்ணெய்லாம் எப்படி மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் அரிசியை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா நீங்கள் கிண்டி விடுங்க. அரிசிலாம் உடஞ்சிராத அளவுக்கு பொறுமையாக அடியிலிருந்து கிண்டணும் நம்ம. இப்போ இதில் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வந்து ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் பட்டைக்கிராம்பு தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மேலாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்மெல் நல்லா இருக்கும் லாஸ்ட்டாக போடுறப்போ. இப்போ அந்த அரிசி வேகிற வரைக்கும் ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த அளவுக்கு அந்த அரிசிலாம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம கீ ஊற்றணும். எங்கள் வீட்டில் வந்து 1 பவுல் அளவுக்கு நாங்கள் கீ ஊற்றுவோம். எங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலாக தடவி விட்டுருங்க. நீங்கள் திரும்பவும் கிளறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலாக நீங்கள் தடவி விட்டாலே போதும். இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிரியாணியை தம் கொடுத்துடலாம். மேலே ஒரு லெட் போட்டு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வந்து மேலே வச்சுருங்க. தம்முக்கு அப்புறமேட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணுறப்போ நான் இல்லை, மம்மி வந்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறிட்டாங்க. அப்புறம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப எனக்காக கிளறி காமிச்சிட்டு இருந்தாங்க. அடியிலிருந்து நல்லா கிளறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற சாப்பாடெலாம் மேலே வரணும். மேலே வந்து கொஞ்சம் தம்மாகாத சாப்பாடெலாம் கீழே போகும்போது நல்லா தம்மாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சுட சுட பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.